சொன்னதை காட்டுனாலும் அதையும் என்ன பண்ணி வந்தா இட் வில் பி நைஸ். நம்ம மாத்தி 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 ஒரு ஸ்டோரி சொல்றோம், அது தப்புங்கிற மாதிரி படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம். அதை வச்சு பிசினஸ் பண்ணக்கூடாது, அதை வச்சு மக்கள் ஏமாற்றக்கூடாது. இப்போ எங்களோட ஜென்ரேஷன் பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன, மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கள் அப்பாவோட ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் சொல்றாருப்பா, அவங்க அம்மா சொல்றாங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஒரு ஜென்ரேஷன் வரையும் அப்படியே போகுது. ஸோ ஓவராலாக வந்து இது வந்து ஜென்ரேஷன் கேப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒரு படங்கள் வழியாக மூட நம்பிக்கைகள்லாம் இல்லை, இது வந்து கட்டுக்கதைகள், ஒவ்வொருத்தருமா ஒரு ஜென்ரேஷன் வழியாக வந்து கட்டுக்கதைகள் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த படம் மூலியமாக புரிய வச்சுக்கலாம். தேங்க்யூ. படம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு படம். ஒரு 10க்கு வந்து ஒரு 8 கொடுக்கலாம். தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுற மாதிரியே தெரியல, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அந்த ஒரு 3 hours வந்து ரொம்ப ஒர்த்தாக போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஹாப்பி தான். ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு படம் இப்படி தான் போகுதுன்னு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்தோம். பட் ஆனால் அது அப்படியே இல்லை, ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ கடவுள்ன்ற விஷயத்தை வச்சு மக்கள் வந்து எவ்வளோ வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து கிளியராக சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்கு பிரதர். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்தை வரவேற்கணும் ப்ரோ. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் கேமராமேனோட ஒர்க்கு சூப்பராக இருக்கு. அவரோட பேர் என்ன எனக்கு சரியா தெரியல. கேமராமேனோட ஒர்க் சூப்பராக இருக்கு, டைரக்ஷனும் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி படத்தை இன்னும் இண்டஸ்ட்ரி உள்ள இனிமேல் வரவேற்கணும். இதுதான் என்னோட கருத்து. என்ன பொதுவாக சொல்ல வந்துருக்கேன் ப்ரோ, படத்தில் பொதுவாக சொல்ல வர்றது என்னன்னா, பூர்வ ஜென்மங்கள் சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுதான் படம் பேஸ் பண்ணியிருக்கு. வச்சுதான் படம் எடுத்திருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு. நம்மளுக்கு இருக்கு. மாற்றம்ன்றது நம்ம கையில இல்ல ப்ரோ. இது ஒரு கதையா எடுத்திருக்காங்க, அந்த கதையை நம்ம பார்க்கணும். வேற எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா படம் ஓடும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் வரவேற்பு வேணும். இந்த படம் வந்து மக்கள் கிட்ட போச்சு, வரவேற்போட இருந்துச்சுன்னா படம் சக்சஸ். ஆனா என்ன தெரிஞ்சு என்னன்னா, பட்ஜெட்டா பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். இதுக்காக ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஓகே, படம் வந்து நல்லா இருந்தது. நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கண்மூடித்தனமா நம்பாம நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸோட ப்ராக்டிசஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊர் அந்த பாரம்பரியத்தை வந்து ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் எதுவும் பிலீவ் பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஐ லைக் இட் பர்சனலி. கான்செப்ட் இது வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் போல்டாவும் சொல்லியிருந்தாங்க சில விஷயத்துல. பார்த்த படம் மாதிரி இது ஆக்சுவலி மெசேஜ் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. தென் இது நல்லா இருக்கும். மியூசிக்லாம் நல்லா இருந்தது. கேரக்டர்ஸ் நடிக்கிறவங்களும் வந்து எல்லாரும் அவங்களோட கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரா இருக்கட்டும், லைக் ஹீரோட கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டா நல்லா பண்ணியிருந்தாங்க. ரேட்டிங் தர மாட்டேன், சாரி. இல்ல நான் எப்பயுமே ரேட் பண்ண மாட்டேன். கதை கலை பார்ப்போம், அது வருவோம், அவ்வளவுதான். ரேட்டிங் அதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மெசேஜ் வந்து நான் நல்லது எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, கேட்கணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து படம் உண்மையிலுமே நல்லா இருக்கு. ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணி சூப்பராக கன்வேவும் பண்ணியிருக்காங்க. அகைன் அதை தாண்டி வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேறன்றதை வந்து ரொம்ப அழகாக ஸ்ப்ளிட் பண்ணி காட்டியிருக்காங்க.
10 நிமிஷத்துல பாட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வருது மியூசிக் அண்ட் பிஜிஎம்ஸ்ல. பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் அடிக்கடி வருது. ஸோ ஓகே, அது வந்து மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போ அதை சொல்லுவாங்கல்ல, தலைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப அழகான பிஜிஎம் தேவைப்பட்ட இடத்துல மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெகுலராக கேட்கும்போது என்னதான் நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அவ்வளோதான். யூஸ் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்களா? கேஸ்டிங் வந்து அந்த வில்லனா நடிச்சிருக்காரு ஒருத்தர், பூசாரியா நடிச்சிருக்காரு. அவரோட கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஓகே தான், ஹீரோயினியுமே வந்துட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கான ரோல் இவ்வளோ தான் பண்ண முடியுன்றதை அழகாக பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து ஃபால்ட்டாக இல்லை அது. ஓகே, நல்லா தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? படம் ஆக்சுவலி நல்லா இருந்தது. இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற படம். ஸோ பெரியவங்க நிறைய பேர் பார்த்தா ஆக்சுவலி அதோடைய டெப்த் புரியும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா படம் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஃபுல்லா சாமி ரிலேட்டடா இருக்கு. நிறைய பேர் வந்து பிலீஃபோட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு ஸ்பாயில் பண்ற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் இருக்கா? ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இல்லை, பட் இது ரியாலிட்டின்னு நினைக்கிறேன். மோர் தென் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பெரியவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றப்போ செல்ஃபாக உங்களுக்கு எவ்வளோ தெரியும்ன்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்மளுக்கு ஒன்று தெரியும், ஆனால் யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆல்ரெடி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம அதுலேயே பிலீவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் யுவர் இன்னர் செல்ஃப் எவ்வளோ தூரம் நீங்கள் அதை நம்புறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. பிகாஸ் பீப்புள் சொல்லி சொல்லி அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். அது தப்புங்கிறத தான் அவங்க சொல்ல வர்றாங்க. நம்மளுக்கு எவ்வளோ தெரியுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அப்படின்ற மாதிரி காமெண்ட்ஸ் இருக்கு. அதுல என்ன பர்டிகுலரா சொல்ற விஷயம் அதிகமா என்ன இருக்கு? அதிகமாக கேஸ்ட் இருக்கட்டும், லைக் இப்போ நம்ம அதுக்கான அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் ஸ்டில் அது நம்ம புரிஞ்சுக்கணும், எவ்வளோ டெப்த்துன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் அது இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கும் இருக்குது. ஸோ நம்ம அவ்வளோ கிளியராகவும் ஸ்ட்ராங் மைண்டடாக இருந்தால் தான் நம்ம பேரண்ட்ஸை கொண்டு போக முடியும். பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு ஏஜ் போயிட்டாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோங்கிறது இருக்குது. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணுன்றனால அது காஸ்ட் அண்ட் டிவோஷனல் இந்த மேட்டர் தாண்டி ஏதாச்சும் சொல்ல வராங்களா, இல்லை அதுதான் ஃபுல் அண்ட் ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சஸ்பென்ஸாக தான் இருக்கும். லைக் ஸ்டார்டிங்கில் அது ஒரு பேய் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. பேய் படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். தென் இட் கோஸ் அப்படியே போய் நம்ம வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொண்டு வராங்க. ஸோ அந்த டைம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்றப்போ டெஃபினட்டாக அதில் ஒரு மாரல் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம கேப்சர் பண்ணலாம். டேரக்டர் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்? யா, அது ஆயிருக்கு. மியூசிக் அண்ட் பிஜிஎம்லாம் அப்படி மியூசிக் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அண்ட் வீடியோ எடிட்டிங் அதோட ஷார்ட்ஸ் அதெல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் மெயினாக நல்லா இருக்கு. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் இருக்கு? 7. ஏன் அந்த 3 எதனால தர மாட்டேன்? Like music and then as well dubbing நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து ஒவ்வொருத்தருடைய வாய்ஸ் அதே மாதிரி பிஜிஎம்மோட வரணும். ரொம்ப ஐடலாக இருக்கும் போது சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் படம் எப்படி இருந்துச்சு? சார் படம் நல்லா இருக்கு. நான் அதில் நடிச்சிருக்கேன். ஸோ நான் சொல்கிறத விட ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் கேட்டதில் எல்லாருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்கு. டைட்டில் எமகாதுக்குன்னு வச்சப்போவே எல்லாரும் பாசிட்டிவான இது கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி படமும் வந்து நல்லா தான் வந்திருக்குன்னு சொல்லி காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ்ட் அண்ட் டிவோஷனல் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், ஒரு மதத்தை பற்றி ஒரு கும்பிடுற கடவுளை பற்றி தப்பா எதனா சித்தரிக்கப்பட்டிருக்கா? இல்லை கன்வே பண்ணிருக்காங்க. இல்லை சார் படம் ரொம்ப நல்லா இருந்தது. யமகாதகன் சொல்லிட்டு படம் சார் ஜென்ரலாக வந்து தான் பார்த்தோம். ஸோ ஒரு வேறு எதுவும் பெரிய படம் எதுவும் ரிலீஸ் ஆகணும் போது இந்த படத்துக்கு சரி ட்ரை பண்ணுவோம், பேரே நல்லா ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக படத்தோட கதை நாட் வந்து ஒவ்வொரு வீட்டோட ஒரு குலதெய்வத்தை பற்றி எடுத்திருக்கிறாங்க. அந்த கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒரு குலதெய்வம்னு இருக்கும். அந்த குலதெய்வத்தை இது பண்ணி புனைக்கதைகள்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கும். அதனால ஒரு கிராமம் எப்படி அழியுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி எடுத்திருக்கிறாங்க. உண்மையாகவே அந்த குலதெய்வத்தோட சக்தி என்ன பண்ணுது இல்லைன்னா அது எப்படி சொல்லியிருக்காங்கன்றதான் அந்த கதையை சொல்லியிருக்காங்க சார். சார் நிச்சயமாக இதில் நம்பிக்கையை வந்து உடைக்கிற மாதிரி இல்லை, ஆனால் சில கதைகள் இப்படி இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மூட நம்பிக்கையும் இப்போ நம்ம பொத்தாம்பதிவாக வந்து குலதெய்வத்தை வந்து இப்படி சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே வந்து குலதெய்வம்னு ஒன்று இருப்பாங்க. பட் நீங்கள் கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராமத்தில் போகும்போது ஒரு நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அது எத்தனை கதை உண்மைங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. அதை வந்து ஒரு கேள்விக்குறியாக கேட்டிருக்காங்க, இந்த கதையெல்லாம் உண்மையாக தான் இருந்திருக்குமா அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சாபம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு கிராமமே ஒரு சாபத்தில் அதனால அழியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பேட்டர்ன் மூட நம்பிக்கை உடைக்காம ஆனால் அதில் இருக்கிற மூட நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க.
இதுல விஷுவலைஸ்டா காமிக்கும் போது நல்லா காமிச்சிருக்காங்களா இல்ல இன்னும் கான்செப்ட்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன் சார். அவருக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே விஷுவல் பண்ணியிருக்காங்க சார். அதை நம்ம பெட்டராக சொல்ல முடியும். காமெடி ஜோனஸ்ல மியூசிக் நல்லா இருக்கு சார். ஒரு சாங் ரொம்ப நல்லா இருக்கு இதில். அதுமாதிரி ஹீரோனும் நல்லா பண்ணியிருக்காங்க சார். காமெடிஸ்லாம் இருக்கா படத்துல? சார் நான் மோஸ்ட்டாக வந்து த்ரில்லர் மாதிரி தான் சார் போகுது. காமெடி அங்கங்கே லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி த்ரில்லர் மாதிரி தான் போகுது. ஓவராலா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட இது வந்து பார்க்க. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம் சார். கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து கிராமத்து மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு மூட நம்பிக்கை இருக்கும். ஸோ அவங்க இதை பார்த்துட்டு ஒருவேளை அவங்க சார்ந்த அந்த கதையோட ரிலேட் ஆகலாம் சார். இது மாற்றம் ஏற்படலாம் நினைக்கிறேன். மாற்றம் ஏற்படுறத விட அட்லீஸ்ட் அவங்க அந்த பிணைப்பட்ட கதையில வந்து நமக்கும் ஒருவேளை இது உண்மையா இருக்குமா இல்லையாங்கிறது அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க. நன்றி. தேங்க்யூ. படம் எப்படி இருந்துச்சு? படத்தோட டைட்டிலுக்கும் படத்துல சொல்ல வர விஷயமுக்கும் என்ன சொல்றீங்க? படம் உண்மையில் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. மூட நம்பிக்கைகளை பற்றி எடுத்திருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்துட்டு நம்மளோட பாட்டி காலத்து தாத்தா காலத்துலலாம் வந்து மூட நம்பிக்கைகள் வந்துட்டு பெருசாக வந்து இம்பாக்ட் கிடையாது ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்ல போனால். பட் ஆனால் இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப் வந்துட்டு நமக்கு அது சொல்லி தருது. ஆக்சுவலி நம்ம முடி வெட்டக்கூடாது, சனிக்கிழமை ஆனா வெள்ளிக்கிழமை ஆனா ஏதோ ஒரு செவ்வாய்க்கிழமை ஆனா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மூட நம்பிக்கைகள். என்னை பொறுத்தவரை கடவுள் வந்து ஒன்றும் சொல்லலை. அதாவது மூட நம்பிக்கைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்க, அதை வச்சு நீங்கள் ஒழுக்கமாக இருந்துக்குங்க, அதுவே பெரிய விஷயம். இன்னொன்று என்னன்னா, பெரிய குடிக்காரன் இருப்பான், அவன் வந்து ஐப்பசாமிக்கு மாலை போட்டனே சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம் அப்படின்மா. டேய் என்னடா சொல்ற, நீ என்னடா இப்படி மாறிட்டேன்னு. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அவ்வளவு குடிப்பானுங்க, என்னடா நீ ஆளா இப்படி மாறிட்ட அப்படின்ற ஒரு 48 நாள் நான் இந்த பக்கமே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு லைக் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல ஐ ஷுட் அது அந்த விஷயம் சாமியை நம்பிக்கையை வந்து நான் பாராட்டுவேன். ஆனால் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்பயுமே வந்து வடபழனி கோயிலெல்லாம் வந்து 100 ரூபாய் 50 ரூபாய் என்ட்ரி வரிசை. அது ஆமா, அது 300 ரூபாய் தரப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் சேலை எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனா 10 லட்ச ரூபா வரும். அதுவும் வெள்ளிக்கிழமை நார்மல் சேல் மிஞ்சி போனா ஒரு ஆளுக்கு 100 ரூபா வச்சுங்க. யோசிச்சு பாருங்க, 10,000 பேர் வரான். 100 ரூபா நீங்க வாங்கிருக்கீங்க. அப்ப எல்லார்கிட்டயும் 100 ரூபா வாங்கிருக்கீங்க நீங்க. இல்ல நான் எங்க வாங்கினேன். அப்புறம் எப்படி சொல்றீங்க நீங்க? நான் எங்க சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க தான் மைக்ல சொல்றீங்களாங்க ஒருத்தருக்கு 100 ரூபா வாங்குங்க. எப்படா ஓகேயா? ஸோ இந்த மாதிரி சும்மா பிராங்க் பண்ண வந்தேன், தப்பா எடுத்துக்காதீங்க, என் ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் மோரோவர் வந்து இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தன் பரம்பரையா வந்துட்டு தன்னோட அப்பா அம்மா காலத்தில் ஒரு மூட நம்பிக்கையை வச்சு அந்த மூட நம்பிக்கையால ஒருத்தவங்க வந்து ட்ரீட் பண்ற விதங்கள் எல்லாமே அது மூட நம்பிக்கையில் வச்சு என்னென்ன மாதிரி விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம், நிலத்தோட சரி படத்தோட சரி, தன்னோட பெண், அதாவது 3 விஷயம் சொல்லுவாங்க, பெண் மண் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 3 விஷயத்த வானம் அப்படின்னு நிலம் பெண் பொன், இந்த 3 விஷயம் தான் முக்கியமான. அந்த 3 விஷயத்தை பத்தி விளையாண்டுருக்காங்க. படம் உண்மையில நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அண்ட் மோரோவர் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு மேட்சப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா குலதெய்வம் அந்த ஜோனர் டச் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் வந்து நம்பிக்கை இருக்கும். இந்த விஷயம் தான் உண்மை, இந்த விஷயம் தான் உண்மை இல்லை அப்படின்ற ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, தெய்வத்தை பத்தி பேசினா நான் வந்து திருப்பி அகஸ்தியன் ஆயிடுவேன். ஸோ அதனால வந்துட்டு எம்மதமும் சம்மதமே, எல்லா மதத்தையும் கும்பிடுங்க, எல்லா மதத்தையும் வேண்டுங்க, நல்லது பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கங்க, கெட்டது பண்ணா பெருசா எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. கண்டிப்பா சாமிகள் இருந்தா நல்லா இருக்கும். நான் இல்ல சொல்ல, இருந்தா நல்லா இருக்கும். நன்றி. சொன்னதை காட்டுனாலும் அதையும் சொல்ல என்ன அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க எதுக்கு கேட்ட தேவை? நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன், பிடிக்கல அதை வந்து என்ன
பிராங்க் வந்ததுல கஷ்ட காட்டிட்டீங்களா சூப்பரா ஓகேயா நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு வேலை ஸ்டெப் பை ஸ்டெப் ரெண்டு பேரும் அப்படியே இல்லைங்க ரெண்டு பேரும் அப்படியே பண்ணுங்க அது வெட்டிங்க யாரும் prank பண்ணனா தண்ணி விடுங்க ஐயா ஜஸ்ட் அப்படி பண்ணுவீங்களான்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லை ப்ரோ எப்படியாவது ஹிட் பண்ணணும்னு நினைச்சோம் சரி இப்படி பண்ணிடுவோங்க நம்ம ஸ்டைல் அப்படின்ட்டு நல்ல ஒரு படம் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு எல்லாத்தோட நான் பாட்டு 7 தான் போய் இங்க இருக்கு இவருதாங்க இவர் பண்ண கடை போயிட்டான் இல்ல ஆக்சுவலி இது எங்க கண்டென்ட்ல இல்ல அவர் சொன்னது இது எனக்கே பிராங்க் நாம 2 பேரும் தான் சத்தம் போடலாம்னு நினைச்சேன் ரெடியா ஸ்கிரிப்ட்ல ஒண்ணுமே ஆக்சுவலா பிராங்க்னாங்க பார்த்தா நார்மலா பேசிட்டு இருக்காங்க ஹைப்பே லைட்டா ஹைப் ஏத்தி விடுவேன்ட்டு அடிச்சீங்க நீங்க இல்ல அது இல்ல நார்மலா பிராங்க்னு சொன்னாங்க சரி பேசிட்டே இருந்தாங்க இந்த ஹைப் ஏர்ல சரி லைட்டா ஏத்தி விடுவோம் ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டாங்க குழந்தை இந்த வீடியோ போட்டுக்கலாமா எல்லாரும் போட்டுக்கலாம் எல்லாருக்கும் எப்படி பைக் யாருக்கு இதுக்கப்புறம் என்னத்த சொல்றதுக்கு எல்லாம் பிளாங்கா இருக்கு இல்ல எமகாதான் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆகி போச்சு இப்போ எனக்கு இந்த மொமெண்ட்டை மறக்க மாட்டீங்களா இல்ல கண்டிப்பா மறக்க முடியாத மூமெண்ட் தான் கண்ணாடி போட்டு அழகா இன்டர்வியூ கொடுத்தேன் ஆனா கண்ணாடி கழட்ட ஹாப்பியா ஃபீல் ஆகுறீங்களா ரொம்ப சந்தோஷம் அது இதுக்கு முன்னாடி எப்படி தெரியல பட் இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப ரியலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ ரொம்ப எமோஷன் கலந்த ஒரு ஹாப்பினஸ் சொல்லலாம் நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலாம் உங்களை கண்டிப்பா அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஷூட் போறோம் ஸோ எதிர்பார்க்கலாம் கூடிய ஒரு தேங்க்யூ ஸோ மச்